கருவேப்பிலை பொடி இட்லி சாதத்துக்கு இந்த 2 பொருளை சேர்த்து அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் மரத்துலேருந்து உடச்சா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு 250 ml கப் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 கப் அளவுக்கு உடச்ச உளுந்து வந்து நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டிட்டு நம்ம நல்லா காய வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இதே மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். லைட்டாலாம் கலர் மாறக்கூடாது, நல்லா ப்ரௌன் கலரில் கலர் மாறி வரணும். இந்த மாதிரி கருப்பு உளுந்தாக சேர்க்கும் போது பெண் குழந்தைங்களாம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் தான் நான் கழுவிட்டே சேர்த்துக்கினேன். கழுவாமல் கூட சேர்த்துக்கலாம், நிறைய அழுக்கு இருக்கும், அதனால் சுத்தமாக கழுவிட்டு காய வச்சு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை 3த்தையுமே சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு, அப்படி இல்லைனா வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகா வறுக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10லேருந்து 15 அளவுக்கு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்து எடுத்துடலாம். அதுலேயே வந்து புளிப்பு, நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதில் இருக்க நார் கொட்டைகள்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. மொறுன்னு அதே எண்ணெயிலே கல்லுப்பு போட்டு நம்ம 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து இல்லையா, அது கப்பில் 5 கப் அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 2-3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது கல்லுப்பு சேர்த்து வறுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும், கலர் மாறாது. ஒரு 2 கட்டி பூண்டு எடுத்து தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன். தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் நான் சேர்த்துருக்கேன், அது வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துட்டு வறுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா கொஞ்சமாக அந்த எண்ணெயிலே வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கல்லுப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றத விட புளியோதரைக்கு ஒரு தொக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, கடுகு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் தாளிச்சிட்டு புளி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.